ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திருப்பதி வரவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்போ கீழே வந்து இந்த நீங்களே திங்க் பண்ணிப்பாங்க, இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதுக்காக தான் வராங்க. ஆனால் உள்ளே வரப்போவே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் எவ்வளோ இரிட்டேட் ஆகும். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு டெம்பிளுக்கு லட்டு கவுண்டர் செம்ம ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க, கீழேயும் சரி மேலேயும் சரி. ஆச்சுன்னா என்னை பிடிச்சிட்டாரு. அவர் பிடிச்சது வந்து நியாயம்தான், பட் அவர் சொன்ன விதம் வந்து எனக்கு சத்தியமாக புரியல. வணக்கம் மேடியா மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்ன் ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கேங்க. எஸ், திருப்பதி தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலைல சப்தகிரி ட்ரெயினில் ஏறி திருப்பதிலேருந்து திருமலைக்கு வந்து ஜீப்பில் வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே ப்ரோ, ரைட் ரைட். எங்கேருந்து ப்ரோ வரீங்க? காமரெட்டி, தெலுங்கானா. இப்போ வந்து நம்ம உள்ளே போய் கோயிலுக்குள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் திருப்பதி டெம்பிள். செம்ம ரஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி. எப்போவுமே நம்ம சாட்டர்டே வருவோமா, இன்றைக்கி சண்டே வந்ததுனால செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை பற்றின கதையெல்லாம் வந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், லைக் வந்து கிளியராக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளே போக போகிறது இல்லை கோயிலுக்குள்ளே, ஜஸ்ட்டு வெளியே மட்டும் அவுட்டரில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வருவோம். உள்ளே வந்தோடனே அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்னஸ் ஆகிடுச்சு. மூஞ்சி கொஞ்சம் ஜூமில் தான் கட்டுவேன், ஏன்னா வந்து அந்த ட்ரைபேட் ஸ்டிக்கை வந்து கழட்டிட்டேனா. ஸோ ரஷ்ஷு, செம்ம ரஷ்ஷு. கரெக்டாக வந்து 12 o'clock மேலே வந்திருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, இதுதான் வந்து புஷ்கரி நீர் தீர்த்தம், புனித நீர் தீர்த்தம். காலியாக இருக்குது இந்த டைமு. காலையில் ஒரு 8 o'clock 9 o'clock போல் அந்த டைம் வந்தால் ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு என்ட்ரன்ஸு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போய் அப்படியே சுற்றிட்டு திருப்பியும் வெளியே வருவோம். ரொம்ப சைலண்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். முக்கியமாக இந்த டிஷர்ட் தாங்க. ஒரு இடத்துல இந்த டிஷர்ட் யூஸ் ஆகுது, ஒரு இடத்துல இதுவே காட்டி கொடுத்தது மாட்டிக்கிறேன் இதை வச்சு. ஸோ வாங்க, அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, அது அதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வெறுங்காலம் நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தரையில் நடக்கிறதுக்கு இத்தனை நம்ம செப்பல் அந்த மாதிரிலாம் போட்டு நடந்துருப்போம்ல. ஸோ அப்போ வந்து அது ஒரு இது தரும். இப்போ நம்ம வெறுங்காலம் நடக்கிறப்போ அந்த காலை அக்குபஞ்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த தரையும் சூப்பராக நல்லா இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். நான் ஒரு 6 months பிஃபோர் இங்கே வந்தேன். ஸோ வரப்போ இந்த கேட்லாம் வந்து இங்கே இல்லை, இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன், ஏன்னா கரெக்டாக லைனில் போய்ட்டு லைனில் வரத்துக்கு. அது இல்லாமல் இந்த ஒயிட் லைனில் நடக்கிறப்போ காலம் வந்து சில்லுன்னு இருக்குங்க. லட்டு கவுண்டர். ஸோ நம்ம இப்போ அப்படியே வெளியே கிளம்புறோம். வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes ஆச்சா. ஸோ 15 minutes ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே வெளியே கிளம்புறோம். இங்கே எப்பவுமே சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம். வேணும்னா வாங்கி சாப்பிட்லாம். திருப்பதி லட்டு வாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி லட்டு கவுண்டருக்கு போயிட்டுருக்கோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடில் வந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். முன்னாடி கூட இந்த லட்டு கவுண்டரில் இந்த டிவைடர்லாம் இல்லைங்க, இப்போ புதுசாக எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃபும் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் லட்டு கவுண்டர் என்ட்ரி. உள்ளே போய் பார்ப்போம். லட்டு கவுண்டர் செம்ம ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க, கீழேயும் சரி மேலேயும் சரி. ஆனால் நெய் வாசம் மூக்க தொலைக்குது. இதுதான் லட்டு கவுண்டர். அப்படியே வெளியே போவோம். லட்டு கவுண்டர்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ வெளியே போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லா ஜூஸ் என்ன குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு போவோம். ஓகேவா? நடந்து இந்த இடமே பாருங்களேன். ஸோ அந்த நெய் வாசனம் சூப்பராக மூக்க தொலைக்குது. இந்த கல்லுங்களே வந்து அது மாதிரி ஷைனிங்காக ஆகிடுச்சு. அந்த நெய் இது பட்டு வழுக்குது. அண்ட் இதை சுற்றி இருக்க செவரில் கூட ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது, அந்த எண்ணெய் பிசு தன்மை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் திருப்பதி வரப்போ இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறேன். இதுமாதிரி வந்திருக்கேன் ஒரு
2-3 டைம் வந்திருக்கேன். ஐ மீன் 4 டைம், இதான் 4th டைம் நினைக்கிறேன். இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறேன். இன்னும் அதிகமாக கூட்டம் வரும், இன்னும் அதிகமாக கூட்டம் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள். மேலேருந்து அந்த அங்கே ஒரு நெருப்பு ஏற்றுவாங்க. ஸோ அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பறக்கிறது. நம்ம இப்போ அப்படியே இந்த டெம்பிளை விட்டு அப்படியே வெளியே கிளம்புவோம். ஓகேவா? காலைல வரப்போ சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபாகு அதெல்லாம் இங்கே நல்லா இருக்கும் காலைல வரப்போ. நீங்கள் டெம்பிள் முடித்து வெளியே வந்தோடனே இங்கே கடையெல்லாம் இருக்குங்க. ஸோ வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம். பட் என்னென்னா கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசுலாம் அவ்வளோவா ஒர்த் இல்லை. ஓரளவுக்கு பசி போக்கிக்கலாம். பட் காஃபியே வந்து 25 ரூபா. பட் ஓகே தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே அன்னதானம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். வேணா அதுவும் வாங்கி சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோ வந்து இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கேருந்து சிலாத்தோரணம் போகிறோம். கண்டிப்பாக நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? என்ன ஆச்சுன்னா என்னை பிடிச்சிட்டாரு. அவர் பிடிச்சது வந்து நியாயம்தான். பட் அவர் சொன்ன விதம் வந்து எனக்கு சத்தியமாக புரியல. என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோகோ வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த லோகோ வந்து நீ கிழிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து டிஷர்ட்டை மாற்று, ஐ மீன் உல்ட்டா பண்ணி போடு அப்படின்ட்டாரா. எனக்கு உல்ட்டா பண்ணி போகிறதுக்கு நான் கேட்டேன், எதுக்காக நான் உல்ட்டா பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது அலோடு கிடையாது அப்படிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி நான் ஒழுங்காக சொல்லியிருந்தால் நமக்கு புரிஞ்சிருக்கல. நமக்கு வந்து புரியலை எதனால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து இல்லைண்ணா எனக்கு வந்து வேறு டிஷர்ட் இல்லை, நான் இப்படி தான் வந்து உள்ளே போவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் வந்து உள்ளே போகவில்லை, நிற்க வச்சுட்டு எல்லாமே செக் பண்ண ஆரம்பித்தார். நம்ம யூடியூப்பில் என்னென்ன போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து பேக்கில் வந்து ட்ரோன் இருக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாரா. செக் பண்ணிவிட்டு எனக்கு அப்பயும் வந்து அவர் டீட்டெயில்டாக சொல்லலை இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதிக்குள்ளே போகிறப்போ கீழே இருக்கல திருப்பதி, ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து ட்ரெஸ் கோட்லாம் தேவை இல்லையா. பட் வந்து நம்ம கீழே திருப்பதிலேருந்து மேலே திருமலாவுக்கு போகிறப்போ வந்து நிறைய ட்ரெஸ் கோட்ஸ் வந்து இருக்காங்க. டிஷர்ட் வந்து போட்டு போகலாம், லைக் வந்து டீசெண்டான டிஷர்ட். இந்த மாதிரி வந்து லோகோலாம் வச்சு போட்டு போகக்கூடாதான். லோகோ நேம் இருக்கலாம், இந்த நேம் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த மேலே அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோட்டோ இருந்தது தான் வந்து அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக அலோட் கிடையாது. ஏன்னா வந்து நாலு பேர் மேலே யாருனா பார்த்து கேட்டாங்கன்னா வந்து அவருக்கு கொஷின் பண்ணுவாங்களாம். அவரு வந்து தெலுங்கு, எனக்கு தெலுங்கு தெரியாது அதிகமாக, அவருக்கு தமிழ் தெரியல. அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணா தான் வந்து கூப்பிட்டு தம்பி இல்லை தம்பி இதுதான் ரீசன் அப்படின்னாங்க. ஸோ மேலேயே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் எதனால் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஆகுது. ஏன்னா வந்து நான் 4-5 வாட்டி போயிருக்கேன், அப்போலாம் இல்லாதது இப்போ ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது திருப்பதிக்கு வந்து தனியாக ஒரு ட்ரெஸ் கோட் வந்து இருக்குது. லைக் வந்து வேஷ்டி, கேர்ள்ஸ்னால் வந்து உமன்ஸ்னால் வந்து சாரி கட்டி போகணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்லீவ்லெஸ்லாம் அலோட் கிடையாது. இந்த மாதிரி டைட்டு ஃபிட்டு, ஐ மீன் லைக் தெரியல ட்ரெஸ் கோட்ஸ்லாம் நம்ம ஒரு சர்ச் டெம்பிள் மாஸ்க்லாம் போகிறப்போ அங்கே தனியாக ஒரு டெஸ்க் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி. நான் அதே மாதிரி இந்த இன்சிடென்ட் வந்து நான் கன்னியாகுமரி போகிறப்போ வந்து ஒரு இடத்துல பார்த்தேன். லைக் வந்து அங்கே கன்னியாகுமரியில் வந்து ஒரு டெம்பிள் இருக்கும். அங்கே வந்து மேலே வந்து ஷர்ட் எதுவுமே போட்டுருக்கக்கூடாது, மேலே வந்து பேடியாக தான் இருக்கணும். ஸோ அங்கே போகிறப்போ வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி வந்து நான் அங்கேயும் ஷர்ட்டோட தான் உள்ளே போகிறப்போ வந்து அவங்க சொன்னாங்க லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்கன்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து சரி ஓகே அது அவங்களுக்கு ப்ரொசீஜர். ஏன்னா கேரளாக்கு பக்கத்தில் இருக்கனால கேரளா மேக்ஸிமம் குருவாயூர் டெம்பிள்லாம் வந்து மேக்ஸிமம் மேலே டிஷர்ட் ஐ மீன் ஷர்ட்லாம் போட மாட்டாங்களே. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நல்லா சுற்றி முடித்து பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து அவங்க போர்டே வச்சுட்டாங்க இதுதான் போட்டு வரணும்னு சொல்லிட்டு. இங்கே எதுவுமே வைக்கவே இல்லையா, ஸோ அதனால் எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் 4 டைம்ஸ் நான் போயிருக்கேன்ல, ஸோ அப்போ எதுவுமே பண்ணாதவங்க இப்போ ஏன் திடீர்னு கேட்குறப்ப தான் வந்து இது. அப்போ வந்து இந்த லோகோ மட்டும் தான் இஷ்யூ. நீங்கள் பேர் கூட போட்டு போகலாம், பட் இந்த லோகோ மட்டும் தான் இஷ்யூ. ஸோ இதுதான் நடந்தது. நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ எல்லாமே போகலாம், அழகாக டீசெண்டாக போய்ட்டு டீசெண்டாக வரலாம். இந்த வீடியோ வந்து நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் ஏரியா. மழை பெஞ்சு நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. சரி ஓகேங்க.